இட்லி பொடி பருப்பு பொடி ரெண்டு ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சாம்பிளுக்கு பண்ணி பார்த்தா முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். ஸ்டாக் வைக்கிறதுக்குமே கம்மியான அளவு தான். இது ஒரு 4 கிலோ அது ஒரு 4 கிலோ அப்படி தான் ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் சாம்பார் தூள் கறி மசாலா நம்மகிட்ட ஏற்கனவே ஸ்டாக் இருக்குது. கொஞ்சமாக 2 நாளைக்கு முன்னாடி அரைச்சது. இதே மாதிரி ப்ரெஸ்ஸாக அரைச்சி அப்பப்போ அரைச்சி கொடுக்கும்போது அந்த வாசமும் அந்த இது போகாது, உங்களுக்கு சூப்பராக நல்ல முறையில் வந்து சேரு. இது என்னென்ன வேலை எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் தூள் வந்து சாம்பாருக்கு, பாசிப்பயிர் குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு, பாசிப்பருப்பு கூட்டு இது மாதிரி வகைகளுக்கு யூஸ் ஆகுது. கறி மசாலா வந்து சிக்கன், மட்டன், காளான், காலிஃப்ளவர் குழம்பு இது மாதிரி கிரேவிகளுக்கு யூஸ் ஆகுது. இந்த 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பொடி தோசை, பொடி இட்லி இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு இப்போ இட்லி பொடி ரொம்ப யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து ஒரே சட்னியோட போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த இட்லி பொடி கொஞ்சம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அபாரமாக இருக்கும். அப்புறம் 2வது இட்லி பொடியுமே எள்ளு இட்லி பொடி, ஆமாம் இட்லி பொடி. அப்படி இன்னொன்று என்னென்னா பருப்பு பொடி, ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நல்ல சத்துள்ள பொருட்கள்லாம் போட்டு நல்ல முறையில் தயார் பண்ணி அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது அதாவது நெய் ஊற்றிக்கிட்டு இது மாதிரி ஏதோ ஒரே குழம்போட சாப்பிடாம அந்த சுடு சாப்பாட்டில் போட்டுட்டு அந்த நெய்யை ஊற்றிக்கிட்டு அது கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு லஞ்சு சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இது மாதிரி நிறைய வகையில் யூஸ் ஆகிற அந்த 4 மசாலாக்களுமே நம்மக்கிட்ட இருக்குது. நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நிறைய சப்போர்ட் பண்ணிட்டீங்க சீக்கிரம் கொஞ்ச நாள்லேயே. அதே மாதிரி நீங்கள் புதுசாக பார்த்துட்டுருக்குறீங்க யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி வச்சிங்கன்னா நல்ல முறையில் தயாரித்து அனுப்பி வைக்கிறோம்.